ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெக்ரேஷன் வித் கிங்ஸ் பவர் மாங்கோடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலான்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் இருக்கும், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனாலும் சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும், இல்லைனா புரியாது. ஸோ வளவளம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீனில் உள்ளே இருக்கிறவங்களும் நம்ம சாக போகிறோன்னு முடிவே பண்ணிடுறாங்க. அந்த டைம் சண்டை போடுறதுனால பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்தா கண்டிப்பாக மக்கள்லாம் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தாமஸும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த ஹீரோக்கிட்ட சொன்னவர்ப்பு, ஆமாம் நிறைய பேர் இருக்காங்க தான் நினைக்கிறேன், இப்போ என்ன இந்த மேட்சை ட்ரா பண்ணிக்கலாமான்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் நெக்ஸ்ட் டைம் அபி சொல்லத்துக்குள்ளே பார்த்துக்கலான்ட்டு தாமஸும் சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோவுமே ஓகேன்னு ஒத்துக்கும் போது அந்த இடத்துக்கு ஆஃபீஸர் வந்துட்டு நீங்கள் எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் ஓகே தான், இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் மன்னிச்சிருங்க, இனிமேட்டு எல்லா விஷயத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்கன்ட்டு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். சார் அங்கே இருக்கிற ஆஃபீஸருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஏன்னா அவ்வளோ பெரிய டேமேஜ் கொடுத்துட்டு போயிருக்கான். என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அவரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ போகும்போதே இந்த வேலை முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே அபி சொல்லத்துக்கு போகலான்ட்டு ஹீரோ முடிவு பண்ணுறான். அந்த இடத்த கட் பண்ணால் ரொசாரியாவுடைய கேஸில் காட்டுறாங்க. கேஸில் வெடிச்சு சிதறது. என்ன திரும்பியுமா இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க, வார் டிக்ளேர் பண்ணவான்ட்டு ரொசாரியா கேட்குறா. அது வேற யாரும் இல்லை, வேம்பையர் ஆர்ஸ்டோக் தான். எனக்கு வார் டிக்ளேர் பண்ணுறதை பார்த்துலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழைய கணக்கு இருக்குது, உன்னுடைய கான்ட்ராக்டரை இங்கே வர வையின்ட்டு அவன் சொல்கிறான். எதுக்காகன்ட்டு ரொசரியா கேட்கும்போது, என்ன மறந்துட்டியா கடைசியாக நம்ம போட்ட சண்டை, அதை நான் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதோடு இல்லாமல் எப்படி என்ன அவன் தோக்கடிச்சான், எப்படி என் பவர் அவன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு அவன்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு வேம்பையரும் கேட்கும்போது அதுக்கு ரொசரியா சிரிக்கிறா. சிரிக்கிறத நிப்பாட்டு, ஏதோ ஒரு விஷயம் அவனை பார்த்து உனக்கு தெரிஞ்சிருக்கு, அது என்னன்னு என்கிட்ட சொல்லுன்ட்டு வேம்பையரும் கேட்கும்போது, ஒரு ஃபேவர் கேட்டு வந்தீங்கன்னா அது இப்படியே கேட்டு வர்றது அப்படின்னு ரொசரியா கேட்குறா பவரை எடுத்துக்கிட்டு. இதை கேட்டுட்டு நான் ஒன்றும் ஃபேவர் கேட்டு வரலன்ட்டு வேம்பையரும் அவனுடைய பவரை எடுக்க ஆரம்பிக்கிறான். வேம்பையர் தடுத்து நிப்பாட்டத்துக்காக சில சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போயிருக்கோம், அதை எதுவுமே பண்ணாதீங்க, இந்த நபரை நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய கோட்டைக்குள்ளே அனுமதி மீறி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தகுந்த பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு டென்டக்களை யூஸ் பண்ணி வேம்பையரை அட்டாக் பண்ணுறா. ஆனால் பதிலுக்கு அவனும் பிளட் புல்லட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி பதிலுக்கு பிளட்டான ஒரு சின்ன சின்ன சோடா வச்சு அட்டாக் பண்ணுறான். பட் அசால்ட்டாக டென்டக்கல் அது எல்லா புல்லட்டையுமே அடித்து பறக்க விட்டுடுது. இதில் காண்டான நம்மளுடைய வேம்பையரும் ஒரு ஜம்பை போட்டு மிகப்பெரிய ஒரு சோடா உருவாக்கி ரொசரியாவை அட்டாக் பண்ண போகும்போது டக்குன்னு ரொசரியாவுடைய ஒரு டென்டாக்கல் வந்து அவனுடைய காலை பிடிச்சி கீழே ஒரு அடித்ததோட மட்டும் இல்லாமல் நம்ம ரொசரியா ஒரு ஜம்பை போட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை வேம்பையர் மேலே லான்ச் பண்ணுறா. பட் அந்த இடத்துல வேம்பையர் இல்லை, அங்கே வெறும் பிளட்டாக தான் இருக்குது. அந்த பிளட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த பிளட்லேருந்து ஏகப்பட்ட ஸ்பைக்ஸ் வந்து ரொசரியாவை அங்கேயும் இங்கேயும் குத்தி காயப்படுத்தி கிட்டத்தட்ட பாதி குத்துயிரும் கொலவுயிரமாக ஆக்கிடுது. பின்னாடுவியா என்ன ரொசரியா, என் பவர் என்னன்னு உனக்கு மறந்துடுச்சா, இப்போ சொல்லு, அவன் யார், அவனை பார்த்து டீட்டெயில் உனக்கு தெரியும்ல, அதை என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா நீ செத்துருவ அப்படின்ட்டு வேம்பையர் மாட்டும் போது என் பவர் என்னன்னு உனக்கு மறந்துடுச்சான்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவள் என்னடா இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு சொல்லும்போது மேலே இருக்கிற எல்லாமே உடஞ்சி கீழே விழ ஆரம்பிக்குது. ரொசாரியாவுடைய சிம்மாசனத்தில் தான் ரொசாரியா உட்காந்துருக்கா. இவ்வளோ நேரம் இல்யூஷனில் தான் வேம்பையர் சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்படி ஒரு சீப்பான ட்ரிக்கை நான் ஏமாந்துட்டேனேன்னு சொல்லிட்டு அவனுமே ரொசாரியா கிட்ட சொல்லும்போது, கான்ட்ராக்டருடைய உடம்புல இருந்துட்டு சண்டை போடும்போது என்னுடைய பவரில் பாதி தான் வெளிப்படும், ஆனால் நீ இப்போ இருக்கிறது என்னுடைய இடம், என் இடத்துல என்னுடைய முழு பவரையும் காட்டி என்னால் சண்டை போட முடியும், உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், உன் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்துட்டு என் கூட சண்டை போடுன்னு சொல்லும்போது, என்னுடைய ஒரிஜினல் பவரை எடுத்துகிட்டு வந்து உன் கூட சண்டை போடுறேன் அப்படின்ட்டு ஆர்ஸ்டோக்கும் சொல்கிறான். சரி உன்னுடைய ஒரிஜினல் உடம்பை எடுத்துகிட்டு வா, அப்போ சண்டை போட்டுக்கலாம், இருந்தாலும் என்னுடைய பழைய நண்பனி, உனக்காக நான் அவனை பற்றி சொல்கிறேன், நீ என்கிட்ட என்ன கேட்ட, உன் பவரை எப்படி உன்னுடைய அனுமதியே இல்லாமல் அவன் யூஸ் பண்ணுறான் தானே, இது உன்னுடைய ஞாபகத்திலே இருக்கும், எந்த ஒரு ஆர்ஸ்டோக்குடைய அனுமதியும் இல்லாமல் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணுறவர், இருக்கிற எல்லா ஆர்ஸ்டோக்கையும் அவருக்கு கீழே மண்டி போட வச்சவர், அவருடைய கீ கூட தான் நான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன்ட்டு ரொசரியா சொல்கிறா. இதை கேட்டு வேம்பையர் ஷாக் ஆகுறான். அந்த இடத்த கட்டுனா ஹீரோவை காட்டுறாங்க. எல்லாரும் ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இப்போ ஹீரோ எங்கே வந்திருக்கான்னா யூரோடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர் அசோசியேஷனுக்கு தான் வந்திருப்பான். இங்கே வந்திருக்க ஆஃபீஸர் யாருன்னா யூஎஸ் நாட்டோடைய டபுள்எஸ் ரேங்க்கு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, 8th ரேங்க்கில், ஸோ அவன் தான் வந்திருக்கான். இந்த நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு பிஸ்னஸுமே கிடையாது, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு ஹீரோ கேட்குறான். அப்போ தான் நம்மளுடைய பிளேயர் அசோசியேஷன் தலைவர் சொல்கிறாரு, யுனைடெட் ஸ்டேட் ஓப்பனாகவே உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப்பை கேட்டு வந்திருக்காங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. என்ன ஏதாவது பிரச்சனையான்னு ஹீரோ கேட்கும்போது ஆமான்ட்டு அவனும் சொல்கிறான். சொல்லத்தை கண்காணிக்கிறதுக்காக ஒரு
பிளேயரை நாங்கள் இங்கேருந்து அனுப்பி வச்சோம். ஆனால் அவர் மிஸ் ஆயிட்டாரு. அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக 4 டபுள் எஸ் ரேங்க் பிளேயர்ஸை அனுப்பி வச்சோம். ஆனால் அந்த 4 டபுள் எஸ் பிளேயருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். அதான் நாங்கள் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். காணாமல் போன அந்த பிளேயரை கண்டுபிடிச்சி கொடுங்க. என்னுடைய பாஸ்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போது அது ஒரு மிகப்பெரிய நியூஸாக இருந்துச்சு. ஆனால் அந்த நியூஸை பற்றி அதிகமான எந்த ஒரு நியூஸுமே வெளிப்படுத்தலை அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு, சரி காணாமல் போனவங்க யாருன்ட்டு ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவரும் டபுள் எஸ் பிளேயர் ரிக்கி ஹோலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிக்கி ஹோலிஸ் எங்கே இருக்கான்னா அபிசல்லத்தில் ஏதோ ஒரு சிறைச்சாலையில் மாட்டிக்கிட்டு இருக்கா. ரிக்கி ஹோலிஸை காப்பாற்றுறதுக்காக இன்னும் டபுள் எஸ் ரேங்க் பிளேயர் ஒருத்தர் போயிருக்காரு. எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனும் சொல்லும்போது ஹீரோ ரிக்கி ஹோலிஸுங்கிற பேரை கேட்டவுடனே இந்த பக்கம் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா ரிக்கி ஹோலிஸ் ஃப்யூச்சரில் சாக வேண்டிய ஒரு ஆள். ஆனால் ஹீரோ அவங்கள காப்பாற்றியிருப்பான். பட் அவங்கள காப்பாற்றினாலும் அவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். வேறு ஏதாவது அவனுடைய பாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இல்லை வேறு ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் மேலேயே அவன் டவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படியாவது நான் அவங்கள போய் காப்பாற்றி ஆகணும். ஏன்னா டபுள் எஸ் பிளேயருங்க நான் ஆல்ரெடி 4 பேர் செத்துட்டாங்க. இன்னும் சில பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அவங்களையும் நான் ஏற்க விரும்பல. இந்த விஷயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இனிமேட்டு எங்களுடைய நாடும் உங்கள் நாடும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்ட்டு அவன் இன்னமும் நிறைய விஷயத்த சொல்ல போகும்போது நிப்பாட்டு, எனக்கு எக்ஸ்பிளைன்லாம் கொடுக்க வேணாம், எங்கே போகணும் அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். இதை கேட்டு பிளேயர் அசோசியேஷன் தலைவரும், ஹே கிம் தாகி என்ன சொல்கிற, ஆல்ரெடி டபுள் எஸ் ரேங்க் பிளேயருங்க போய் சில பேர் செத்துருக்காங்க, அங்கே போனால் ஆபத்துன்ட்டு அவர் சொல்லும்போது அந்த ஆபத்தான இடத்துல இந்த நேரத்தில் உயிருக்காக அவங்க போராடிட்டு இருப்பாங்க. அதனால் நான் போயே ஆகணும்னு ஹீரோ சொல்கிறான். இதுக்கு முன்னாடி ஹீரோவுடைய பவரை கட்டுப்படுத்துறதுக்காக ரிக்கி ஹோலிஸ் கஷ்டப்பட்டிருப்பா. அந்த டைம் ரிக்கி ஹோலிஸ் ஒரு ப்ராமிஸ் கேட்டிருப்பா, இந்த சீக்கிரட்டை நான் பத்திரமா வச்சுக்கிறேன், அதுக்கு பதிலாக நான் ஏதாவது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு ரிக்கி ஹோலிஸ் கேட்டிருப்பா. ஹீரோவுமே நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். அதனால கண்டிப்பாக நான் திருப்பி அவளுக்கு செலுத்தி ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். அவருமே எவ்வளவோ தடுத்து நிப்பாட்டணும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் தாண்டி ஹீரோ போயிடுறான். நீங்கள் இன்னமும் ஹீரோ மேலே கொஞ்சம் நம்பிக்கை வைக்கணும்னு பக்கத்தில் இருந்தவரும் சொல்லும்போது நானும் அதுக்கு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸ்ட்டை ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறாரு. அதை பார்க்கும்போதே நீங்கள் எல்லா நபரும் அந்த நபர் மாதிரி இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்தவரும் சொல்லும்போது நானும் அதுதான் நினைக்கிறேன்னு பிளேயர் அசோசியேஷன் தலைவர் சொல்கிறாரு. அந்த இடத்த கட் பண்ணா அபிஸ் உலகத்தோடைய டெப்த்தில் ஒரு கேசலில் நம்ம தாமஸ் சண்டை போட்டிக்கிட்டு இருக்காரு. அவருடைய நைட் ஃபார்மில் கொல்ல மாஸ்டர் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு தாமஸும் யோசிக்கும் போது அப்பயே நீங்கள் எல்லாத்தையும் ஒரே ஸ்டைக்கில் எல்லாத்தையும் முடிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். இம்தாகி நீனா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்கும்போது ஆமாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துக்கிறான். நேருக்கு நேரு பார்த்துக்கிறாங்க. மார்க்கஸ் ஒன்று அனுப்புனானா அவன் இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணுவான், பரவாயில்ல நீ ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு தாமஸ் சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோவுமே உன்னைய அனுப்புனவர் போய் என்னை ஏன் அனுப்புனாங்கன்னு யோசித்தேன். இந்த கேஸில் சுற்றி மேஜிக்கல் பிரிசன் இருக்குது, அதனால தான் என்னை அனுப்பிவிட்டு இருக்காங்க போல். நீ யோசிச்சு பாரு, ரிக்கி ஹோலிஸ் காணாமல் போனது ஒரு ஆர்ஸ்டோக்கோடைய கோட்டை. ரிக்கி ஹோலிஸ் இங்கே எதுக்காக வந்திருப்பாங்கன்னா அபியூஸ் உலகத்தில் புதுசாக ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருப்பாங்க. ஆர்ஸ்டோக்குடைய கோட்டைன்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போது ரிக்கி ஹோலிஸ் உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்னு ஹீரோ கேட்கும்போது உயிரோட தான் இருக்கா, அவளுடைய மானாவை வச்சு என்னால் சென்ஸ் பண்ண முடியுது, இந்த கோட்டையுடைய அடித்தளத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தாமஸ் சொல்கிறாரு. அப்போனா இப்போது போகிற வழியில் ஆஸ்டோ கூட சண்டை போட போகிறோம், அந்த சண்டை போட்டு ஜெயிப்போமா, ஜெயிக்கிறதுக்கு 1% தானே வாய்ப்பு இருக்குன்ட்டு ஹீரோ கேட்கும்போது வேறு வழி இல்லை, சண்டை போட்டு தான் ஆகணும், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸும் வர சொல்லி கேட்குறாரு. சரி வரான்னு சொல்லிட்டு அவனுடைய டிராகர் எடுக்கிறான். 2 பேருமே முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. கையில் மாற்ற எல்லா மாஸ்டருமே வெட்டி போட்டு முன்னோக்கி போயிட்டுருக்காங்க. தாமஸும் ஒரு நாள் அபீஸ்குள்ளே நம்ம 2 பேரும் சண்டை போடலான்னு பார்த்தோம், ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படி வேலை செய்வோன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் முன்னோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படி முன்னோக்கி போயிட்டு இருக்கும் போதே இங்கே வந்திருக்கிற 2 பேருமே ஹியூமன் ரேஸில் ஒரு துருப்பிச்சிட்டு மிகப்பெரிய ட்ரம் கார்டுன்னே வச்சுக்கலாம். இவங்க காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்கன்னு நம்மளால் போக தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு டோரை உடச்சிட்டு அந்த கேசலோடைய சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இதுதான் கேசலோட சென்ட்ரு பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஏதாவது கீழே போகிறதுக்கான வழி இருக்கும், நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போய் தேடுவோம்னு சொல்லிட்டு தாமஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே முன்னாடி ஒருத்தன் தாமஸை சிங்கிள் ஹேண்டில் அடித்து பறக்க விடுறான். இதை பார்த்த ஹீரோவும் டக்குன்னு அவனுக்கு பின்னாடி போயிட்டு அவனுக்கு கத்தியை வச்சு அட்டாக் பண்ண வரும்போது அவன் சிங்கிள் ஹேண்டில் அந்த கத்தியை பிடிச்சி நிப்பாட்டுறான். ஹீரோவோ அதை பார்த்து ஷாக்கில் இருக்கும்போது பாடுறா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை நான் பார்க்குறேன், சவுத் கொரியாவுடைய புதிய ட்ரம் கார்டு ரைட்டா,
கிம் தியாகன் அப்படின்னு சொல்லும்போது இவன் யாருன்னு தெரியுதா, ஷேடோ வந்து ஒருத்தன்ட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, அவன் தான் இவன். நீ யாரா அப்படின்னு கேட்கும்போது என்னை பார்த்து இந்த ஜென்வி எதுவுமே அவன்கிட்ட சொல்லியா, சாம போருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மண்டையை பிடிச்சி தரையில் அடிக்கிறான். ஹீரோவும் ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய பேர் மிங் ஜிகாங், நான் தான் மாணிக்கம் கில்டோடைய கில்டு மாஸ்டர், உன்னுடைய சீனியர்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அந்த டைம் தாமஸ் அவனுடைய கத்தி எடுத்துகிட்டு வந்து அவனை அட்டாக் பண்ண வரும்போது உப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தப்பிக்கிறான். ஹீரோவும் தாமஸ் கிட்ட இவனுடைய பேர் மிங் ஜிகாங், இவன் தன்னைத்தானே மாணிக்கம் கில்டோடைய லீடர்னு என்கிட்ட சொல்கிறான்னு சொல்லும்போது ஆமாம் அவனை நானும் பார்த்துருக்கேன், இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸும் கேட்கும்போது ஹே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா, உங்களுக்காக தான் இந்த கேஸில் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்ட்டு அவன் சொல்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு ஹீரோ சொல்லும்போது அவனும் அவனுடைய பவரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாருமே ஆஸ்டோக்கூடிய கான்ட்ராக்டர், நம்ம ஏன் விளாண்டு பார்க்கக்கூடாது, ஒருத்தவங்களை கில் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் ரிலீஸ் பண்ணுறதுலேயே அந்த ஒட்டுமொத்த கேஸ்டிலும் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ரிக்கி ஓலிஸ் அந்த அடித்தளத்தில் தானே இருப்பாங்க, அவங்களுக்குமே தாமஸும் ஹீரோவும் வந்திருக்கிறது தெரிய வருது. ஸோ இதோட அந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.